மக்கள் கிளினிக், லஸ் சர்ச் ரோட், காவிரி மருத்துவமனை மற்றும் ஆஞ்சநேயர் கோவில் எதிரில். டாக்டர் கட்டணம் ₹100 மட்டுமே. கால் 9585177993. ஜூலை மாதம் ஆன்மீக சுற்றுலா SRM PR ரயில்வேஸுடன் ஷீரடி, காசி மற்றும் அயோத்தியாவுக்கு திவ்ய பயணம். முன்பதிவுக்கு 8008008800 என்ற எண்ணை அழைக்கவும். தரத்தில் உயர்வு, விலையில் குறைவு. 100% ஒரிஜினல் ராசிக்கற்கள், கருங்காலி, ஸ்படிகம், தேவதாரு, துளசி, சந்தன மாலைகள் மொத்த மற்றும் சில்லறை விற்பனைக்கு MJM ஜுவல்லர்ஸ் அண்ட் ஜெம்ஸ், சிதம்பரம். பிரீமியம் குவாலிட்டி பித்தளை விளக்குகள் மற்றும் சிலைகள் வாங்க மகள் ஹேண்டிகிராஃப்ட், சென்னை கொட்டிவாக்கம் மற்றும் அம்பத்தூரில். அறிவோம் ஆன்மீகம். மனித முகத்துடன் விநாயகர் இருக்கக்கூடிய திருத்தலம் திருவாரூர் மாவட்டம் செதலப்பதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ முக்தீஸ்வரர் ஆலயம். யானை முகனாக காட்சி தரும் விநாயகர் இக்கோயிலில் எங்கும் தரிசிக்க முடியாத சிறப்பு தோற்றத்தில் காட்சியளிக்கிறார். தும்பிக்கை இல்லாமல் 2 கைகளுடன் மனித முகத்தில் விநாயகரை அபூர்வ தோற்றத்தில் நாம் தரிசிக்கலாம். வலது கையை சற்று சாய்த்து அபயமுத்திரையோடு காட்சி தரும் இவர் ஆதி விநாயகர் என்று எல்லோராலும் போற்றப்படுகிறார். விநாயகருக்கு யானை முகம் கிடைப்பதற்கு முன் மனித முக விநாயகருக்கு செதலப்பதியில் சந்நிதி அமைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மகாகாளீஸ்வரர் திருக்கோயிலில் சிவபெருமான் பாப கிரகங்களான ராகு மற்றும் கேதுவை தனது 2 கரங்களிலும் தாங்கியபடி காட்சி தருகிறார். இதில் மற்றொரு சிறப்பாக ராகுவும் கேதுவும் மனித முகத்துடன் காட்சியளிக்கிறார்கள். ராகுவும் கேதுவும் தங்களின் பாவ விமோச்சனத்திற்காக இங்கு மகாகாளீஸ்வரரை பிரதிஷ்டை செய்து வழிபட்டதாக தல புராணம் சொல்கிறது. அதனால் இக்கோயில் ராகு கேது பரிகார தலமாக திகழ்கிறது. இந்த தலத்துக்கு வந்து ஈசனை வேண்டுவோருக்கு சர்வதோஷங்கள் ஏற்படாது என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. திருநெல்வேலி கல்லிடைக்குறிச்சியில் அமைந்துள்ளது ஸ்ரீ ஆதிவராக பெருமாள் கோயில். குபேரனை இங்கு அருள் பாலிக்கும் ஆதிவராக மூர்த்தியை இத்தலத்தில் பிரதிஷ்டை செய்து பேறு பெற்றதாக தல வரலாறு கூறுகிறது. ஆலய கருவறையில் மூலவர் ஆதிவராக மூர்த்தி பத்ம பீடத்தில் காட்சி தருகிறார். அமர்ந்த திருக்கோலத்தில் இடது மடியில் பூமாதேவியை தாங்கிய நிலையில் தரிசனம் அளிப்பது தனி சிறப்பாகும். இவரது மடியில் அமர்ந்திருக்கும் பூமாதேவி பெருமாளின் திருமுகத்தை பார்த்தபடி அமர்ந்துள்ளார். இத்தல பெருமாளுக்கு தாமிரபரணி தீர்த்தத்தால் மட்டுமே திருமஞ்சனம் செய்யப்படுவது மேலும் சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. திருமண வரம் வேண்டுவோரின் பிரார்த்தனை நிறைவேறுவதால் இத்தலம் கல்யாணபுரி என்றும் அழைக்கப்படுகிறது. சிவலிங்க வடிவில் காட்சி தரும் அம்மன் ஆலயம். கர்நாடகாவில் உள்ள கட்டில் எனும் இடத்தில் தேவி துர்கா பரமேஸ்வரி ஆலயம் அமைந்துள்ளது. நேத்ராவதி ஆற்றின் நடுவே அமைந்த அற்புத ஆலயம் என்று இதனை கூறலாம். இங்கு ஓர் அதிசயமாக இங்கு அருள் பாலிக்கும் துர்க்கை அம்மனுக்கு லிங்க வடிவில் அலங்காரம் செய்கிறார்கள். சங்கரபுரம் மல்லிகையால் அலங்காரம் செய்யப்பட்டு அம்மன் பக்தர்களுக்கு திருக்காட்சி தருகிறார். இப்பகுதியை சுற்றி உள்ளவர்கள் தங்கள் வீட்டு திருமணங்களை துர்காமா கோயிலிலேயே நடத்துகின்றனர். புதுக்கோட்டை கீரனூர் சாலையில் அமைந்துள்ளது திருவேங்கை வாசல் திருத்தலம். இங்கு பிரகதாம்பாள் சமேத வியாக்கரபுரீஸ்வரர் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். இத்தலத்தில் ஒரு தனி சிறப்பாக தட்சிணாமூர்த்தி பகவான் அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோலத்தில் காட்சி தருகிறார். ஒரு பாதி ஆண் தன்மையும் மறுபாதி பெண் தன்மையும் கொண்டு சிவசக்தியாக சதுர பீடத்தில் அமர்ந்த நிலையில் உள்ளார். இந்த அர்த்தநாரீஸ்வரர் தட்சிணாமூர்த்தி அபயவரத ஹஸ்தங்களுடன் ஒரு கரத்தில் ருத்ராட்சமும் மற்றொரு கரத்தில் சர்பமும் ஏந்தி காட்சி தருகிறார். இத்தலம் வந்து அர்த்தநாரீஸ்வரர் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டால் குழந்தைகளின் ஞாபக சக்தி பெருகும், தொழில் விருத்தியாகும் என்பது நம்பிக்கையாக உள்ளது.
உள்ள செட்டிக்குளம் என்னும் ஊரில் அமைந்துள்ளது ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர் கோயில். ஆலயத்தின் பல இடங்களிலும் மீன் வாகனத்தில் அமர்ந்து 12 ராசிக்காரர்களுக்கும் தனித்தனியே 12 குபேரர்கள் அற்புதமாக காட்சி தருகின்றனர். இவர்களோடு மகா குபேரரையும் தரிசிக்கலாம். அமாவாசை, அக்ஷய திருதியை போன்ற நாட்களில் இந்த 13 குபேரர்களுக்கும் விசேஷ பூஜைகள் நடைபெறுகிறது. அந்தந்த ராசிக்காரர்கள் அந்தந்த குபேரனுக்கு அபிஷேகம் செய்து வெள்ளை நிற வஸ்திரம் சாத்தி சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து அர்ச்சனை செய்ய வேண்டும். அவ்வாறு வழிபட்டால் செல்வம் பெருகும், தொழிலில் விருத்தி ஏற்படும், வீடு மனை வாங்கி செழிப்புடன் வாழலாம் என்பது ஐதீகம். மேலும் அவரவரின் நட்சத்திர நாளில் வந்து வழிபடுவதும் சிறப்பாக கூறப்படுகிறது. புதுக்கோட்டையில் அமைந்துள்ள எட்டியத்தளி அகதீஸ்வரர் கோயிலில் அஷ்டம சனி தோஷத்திற்கென்று விசேஷ பரிகார தலமாக விளங்குகிறது. அகத்தியரால் பூஜிக்கப்பட்ட இந்த தலம் சனி தோஷத்திற்கு சக்தி வாய்ந்த பரிகார தலம் என்றே கூறலாம். களத்திர தோஷம் உள்ளவர்கள் வழிபட வேண்டிய கோயிலாகவும் இது திகழ்கிறது. மேலும் ஜாதகத்தை நவகிரகத்தின் அருகில் வைத்து பூஜை செய்யும் வழக்கம் இந்த ஒரு ஆலயத்தில் மட்டுமே காணப்படுகிறது. இத்தலத்தில் சனி பகவான் சிறப்பு சக்திகளுடன் அருள் பாலிக்கிறார். மற்ற ஆலயங்களில் சனி பகவானுக்கு இடதுபுறம் ராகு பகவானும் வலதுபுறம் கேது பகவானும் அமைந்திருப்பார்கள். ஆனால் இங்கு வலப்பக்கத்தில் ராகு பகவானும் இடப்பக்கத்தில் கேது பகவானும் அருள் புரிகிறார்கள். ராகு பகவானின் பார்வை சனி பகவான் மீது படுவது மிகவும் சிறப்பானதாக பார்க்கப்படுகிறது. திருச்சி மலைக்கோட்டை பாதி தொலைவில் தாயுமானவர் சுவாமி கோயில் அமைந்துள்ளது. பக்தர்கள் தங்கள் வீடுகளில் பெண்களுக்கு சுகப்பிரசவம் ஏற்பட தாயுமான சுவாமியிடம் வேண்டுதல் வைக்கிறார்கள். பிரசவமானதும் இங்கே வந்து தங்கள் நன்றியை தெரிவிக்கும் விதமாக ஒரு வாழைத்தாரை காணிக்கையாக கொடுக்கிறார்கள். சுவாமிக்கு நிவேதனம் செய்த பிறகு அந்த வாழைத்தாரில் உள்ள பழங்களை அங்கே வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கிறார்கள். ஆனி மாத பௌர்ணமியன்று தாயுமானவர் திருக்கோயிலில் வாழைத்தார் சமர்ப்பிக்கும் உற்சவம் நடைபெறுகிறது. அன்று பக்தர்கள் ஏராளமாக வந்து வாழைத்தார்களை ஈசனுக்கு காணிக்கையாக அளித்து தங்கள் குலம் வாழையடி வாழையாக தழைக்க அருளும்படி வேண்டி செல்கின்றனர். கருட சேவை தரிசனத்தின் அற்புத பலன்கள். பெருமாள் பிரம்மோற்சவ விழாவில் கருட வாகனத்தில் எழுந்தருளி சேவை சாதிப்பது கருட சேவை என அழைக்கப்படுகிறது. கருடாழ்வார் திருமாலின் 2 திருவடிகளையும் தனது 2 கரங்களில் தாங்கி வீதியுலா வரும் காட்சியை பக்தர்கள் கண்ணார கண்டு தரிசிப்பர். வேதம் கருடன், வேதத்தின் பொருளே திருமால் என்றும் வேதத்தின் மூலம் வேதம் காட்டும் பரம்பொருளை தரிசிப்பதே கருட சேவையாக பார்க்கப்படுகிறது. பெருமாளை கருட வாகனத்தில் சேவிப்போருக்கு வைகுண்ட பேரு நிச்சயம் என்பது ஐதீகம். பெருமாளை எத்தனை விதமான வாகனங்களில் வீதி உலா வரும்போது தரிசித்தாலும் கருட வாகனத்தில் தரிசிப்பது என்பது தனிச்சிறப்பாக கருதப்படுகிறது. ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், அதீத சக்தி, தேஜஸ் என 6 குணங்களுடன் திகழ்பவர் கருடன். கருட தரிசனம் குடும்ப நலத்தையும் தைரியத்தையும் எதிரிகள் இல்லாத நிலையையும் செல்வத்தையும் நற்கதியையும் அளிக்கும் என்பது ஐதீகம். கருட சேவையை தரிசித்தால் அனைத்து பாவங்களும் நாகதோஷங்களும் நாள்பட்ட வியாதிகளும் அகலும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. கோவை மாவட்டம் இரும்பொறையில் அமைந்துள்ள ஓதிமலையில் பிரசித்தி பெற்ற முருகன் கோயில் ஒன்று உள்ளது. ஆறுமுகன் இங்கு வித்தியாசமான தோற்றத்தில் 5 தலையுடனும் 8 கைகளுடனும் பக்தர்களுக்கு காட்சி தருகிறார். இதற்கு ஒரு சிறப்பு காரணம் கூறப்படுகிறது. நவபாஷான முருகர் சிலை செய்ய போகர் சென்று கொண்டிருந்த போது ஒரு கட்டத்தில் வழி தெரியாது தவித்துள்ளார். உடனே ஓதிமலை முருகன் நினைவுக்கு வர அவரை நினைத்து வேள்வி ஒன்றை நடத்தினார். தனது பக்தருக்கு பழனி திருத்தலம் செல்ல வழிகாட்ட ஒரு தலையை பிரித்து 4 கரங்களையும் கொண்டு முருகப்பெருமான் போகர் முன்பு காட்சியளித்து பழனிக்கு செல்ல உதவியும் செய்துள்ளார். இதனால்தான் ஓதிமலை முருகன் 5 தலையுடனும் 8 கைகளுடனும் காட்சி தருகிறார் என்று தல வரலாறு கூறுகிறது. மந்திர சொற்களுக்கு நிகரானது திருநீறு. சைவ சமயத்தவரின் அடையாளமாக மட்டுமல்லாமல் தெய்வீக ஆற்றல் தரும் புனித சின்னமாகவே திருநீறு போற்றப்படுகிறது.
இப்படி பெருமைமிக்க திருநீரை ஒவ்வொரு வேளையிலும் ஒவ்வொரு திசையில் பூசிக்கொள்ளுதல் நலம் பயக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. காலையில் கிழக்கு நோக்கியும், மதியம் வடக்கு நோக்கியும், மாலை மேற்கு நோக்கியும் பூசிக்கொள்ள வேண்டும். பொதுவாக நியமத்திற்கும் வீட்டில் இட்டுக்கொள்வதற்கும் நாம் இவ்வாறு நியதியை கடைபிடிக்கலாம். கோவிலில் பிரசாதமாக பெறும் பொழுது சுவாமியை பார்த்தவாறு பூசிக்கொள்வது நலம் பயக்கும் என்று கூறப்படுகிறது. விழுப்புரம் திண்டிவனத்தில் அமைந்துள்ளது யமதண்டீஸ்வரர் திருக்கோயில். இங்கு ஒரே கல்லில் வடிவமைக்கப்பட்ட பிள்ளையார் சிலைதான் தமிழகத்திலேயே மிகவும் பழமையானதாக கூறப்படுகிறது. இந்த விநாயகர் சிலையில் காணப்படும் தமிழ் வட்டெழுத்துக்கள் கிபி 4ஆம் நூற்றாண்டுக்கும் 6ஆம் நூற்றாண்டிற்கும் இடைப்பட்டது என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இந்த பிள்ளையார் சிலை பிள்ளையார்பட்டி விநாயகரை விட காலத்தால் மிகவும் பழமையானது என்பதால் இவரே மூத்த விநாயகர் என்று போற்றப்படுகிறார். கிரகப்பிரவேசம் செய்யும் போது முதலில் பசுவையும் கன்றையும் அழைத்து வந்து கோபூஜை செய்வார்கள். இதற்கு ஒரு சிறப்பு காரணம் உண்டு. கோமாதா என அழைக்கப்படும் பசுவின் காலடிப்பட்ட இடத்தில் மங்களம் உண்டாகும். பசுவின் உடம்பில் 30 முக்கோடி தேவர்கள் இருக்கிறார்கள். மேலும் 4 வேதங்களும் பசுவின் 4 கால்களாக உள்ளதாக நம்பப்படுகிறது. கன்றுடன் கூடிய பசுவை பூஜிப்பதால் லட்சுமியின் அருள் கடாட்சம் நிலைத்திருக்கும். இதனாலேயே இவ்வழக்கம் எல்லோராலும் கடைபிடிக்கப்படுகிறது. புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமை நாளில் பெருமாளை வழிபட்டால் எல்லாவித கஷ்டங்களும் நீங்கி வளமான வாழ்க்கை அமையும். புரட்டாசி மாதம் 9 கோள்களில் ஒன்றான புதன் கிரகத்திற்கு உரியதாக பார்க்கப்படுகின்றது. புதன் பகவான் அதிதேவதையாக மகாவிஷ்ணு உள்ளார். அதனால் புரட்டாசி மாத விரதமும் வழிபாடும் மகாவிஷ்ணுவின் அருளை பெற்றுத்தரும். புதனின் வீடு கன்னி ராசி பெருமாளின் அம்சமாக கருதப்படுகிறது. இந்த புரட்டாசி மாதத்தில்தான் கன்னி ராசியில் சூரியன் அமர்கிறார். அதனாலேயே இந்த மாதத்தில் பெருமாளுக்கு பூஜை, வழிபாடு, பஜனை, பிரம்மோற்சவம் செய்யப்படுகிறது. சனி பகவானும் புதனும் நட்பு கிரகங்கள் என்பதால் புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமை மிக விசேஷமாக பார்க்கப்படுகிறது. மேலும் புரட்டாசி மாதம் யமனின் கோரை பற்களுள் ஒன்றாக அக்னி புராணம் கூறுகிறது. இதனால் இந்த மாதத்தில் நாம் பெருமாளை வழிபாடு செய்வதால் யம பயம் நீங்கி நல்வாழ்வை பெறலாம். இல்லங்களில் நடக்கும் பூஜையின் போது சாம்பிராணி தூபம் போடுவது வழக்கமாக உள்ளது. அதை வைத்தே நாம் சேர்த்து வைத்திருக்கும் செல்வத்தை நிலைக்கச் செய்யலாம். மாலை நேரத்தில் வீட்டில் சாம்பிராணி தூபம் போடுவதும் நன்மையை வழங்கும். வீடுகளில் சாம்பிராணி புகை போடுவதால் தேவையற்ற தீமைகள் விலகி தேவையான நல்லவை தேடி வரும் என்பது ஐதீகமாக உள்ளது. அதன்படி நாமும் நமது வீடுகளில் வெள்ளி, செவ்வாய் மற்றும் முக்கிய நாட்களில் கலப்படமில்லாத சாம்பிராணியால் தூபம் போட்டால் நன்மைகள் நிச்சயம் நிகழும். இது நாள் வரை நம்மை தொடர்ந்த கஷ்டங்கள் விலகும். மேலும் தேவையற்ற விரய செலவுகள் கட்டுக்குள் வந்து வீட்டில் செல்வம் மென்மேலும் வளர வழிவகுக்கும் என்றும் நம்பப்படுகிறது. நெல்லி மரம் இருந்தால் இல்லத்தில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். விஷ்ணுவின் அம்சமாக நெல்லி மரம் திகழ்வதால் நெல்லி மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக நம்பப்படுகிறது. நெல்லிக்கனியை விஷ்ணு பகவானின் திருநாமத்தை கொண்டு ஹரிபலம் என்றும் அழைப்பார்கள். அதோடு லட்சுமி குபேரருக்கு உரிய மரமாகவும் திகழ்கிறது நெல்லி. நெல்லி மரம் இருக்கும் வீட்டில் தெய்வீக அருள் நிறைந்திருப்பதோடு
எவ்வித தீய சக்திகளும் அணுக முடியாது என்பது நம்பிக்கையாக உள்ளது. நெல்லி மரத்தடியில் கிடைக்கும் தண்ணீர் உவர் தன்மை இல்லாமல் மிகவும் சுவையாக இருக்கும் என்பது அனுபவ உண்மை. ராஜஸ்தான் மாநிலம் நத்வாரா நகரில் 369 அடி உயர சிவன் சிலை 16 ஏக்கர் பரப்பளவில் மிகவும் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ளது. இதுதான் உலகின் மிக உயரமான சிவன் சிலை என்றும் கூறப்படுகிறது. யோக நிலையில் மலை உச்சியில் அமைக்கப்பட்டிருக்கும் இந்த சிலையை 20 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து கூட நம்மால் பார்க்க முடியும். இந்த சிவன் சிலைக்கு உள்ளேயே மின் விளக்குகள் பொருத்தப்பட்டுள்ளதால் இரவு நேரத்திலும் பார்க்கும் வகையில் மின் அலங்காரமும் செய்யப்பட்டுள்ளது. 250 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் காற்றை கூட தாங்கக்கூடிய அளவில் இந்த சிலை இருப்பதாக கூறப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமையில் கருடனை தரிசனம் செய்து வந்தால் தீராத நோய்கள் குணமாகும், மருத்துவ செலவுகள் குறையும், மனதில் உள்ள குழப்பங்கள் நீங்கி நல்ல தெளிவு கிடைக்கும். திங்கட்கிழமை கருடனை தரிசனம் செய்வதால் வீட்டில் கஷ்டங்கள் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும், உறவினர்களிடம் இருக்கும் மனஸ்தாபங்கள் நீங்கும். செவ்வாய்க்கிழமையில் கருடனை தரிசனம் செய்து வருவதன் மூலம் மனதில் உள்ள பயம் நீங்கி தைரிய மனநிலை வரும், எதையும் சாதிக்கும் தன்னம்பிக்கை வளரும். புதன்கிழமைகளில் கருட தரிசனம் மேற்கொள்வதினால் கண்ணுக்கு தெரிந்த தெரியாத எதிரிகள் அனைவரும் அழிந்து விடுவார்கள், எதிரிகள் இல்லாத நிலை உருவாகும். வியாழக்கிழமையில் கருடனை தரிசனம் செய்து வந்தால் கண்டங்கள் நீங்கி ஆயுட்காலம் அதிகரிக்கும். வெள்ளிக்கிழமையில் கருட தரிசனம் செய்வதால் தீராத கடன் தொல்லைகள் நீங்கும், வீட்டில் பண வரவுகள் அதிகரிக்கும். சனிக்கிழமையில் கருட தரிசனம் செய்யும் பயனாக நற்கதை அடையும் பாக்கியம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 4வது படை வீடாக திகழ்வது திருவேரகம் என்று போற்றப்படும் சுவாமிமலை. இங்குள்ள சுவாமிநாத சுவாமியை தரிசிக்க நாம் 60 படிகள் மேலே ஏறிச் செல்ல வேண்டும். 60 தமிழ் வருடங்களின் பெயர்களை தாங்கி நிற்கும் 60 படிகளும் 2 பகுதிகளாக அமைந்துள்ளன. தமிழ் வருடங்களின் தேவதைகள் சுப்பிரமணிய சுவாமியை பிரார்த்தனை செய்து படிகளாக உள்ளதாக ஐதீகம். தமிழ் வருட பிறப்பான புத்தாண்டு அன்று இந்த படிகளுக்கு வஸ்திரம் சாத்தி தேங்காய் பழம் வைத்து பூஜை நடத்தப்படுகிறது. இதற்கு திருப்படி பூஜை என்று கூறப்படும் பூஜை இந்த தலத்தில் மிகவும் விசேஷமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. பைரவ பெருமானுக்கு சிறு துணியில் மிளகை சிறு மூட்டையாக கட்டி நல்லெண்ணெய் அகல் தீபத்தை ஏற்றி வழிபட எல்லா வளமும் பெருகும். தேங்காய் மூடியில் நெய் நிரப்பி தீபம் ஏற்றி வழிபடலாம். பூசணிக்காயில் தீபம் போற்று வழிபாடு செய்யலாம். பைரவ பெருமானுக்கு சர்க்கரை பொங்கல், தயிர் சாதம், வெல்ல பாயாசம், அவல் பாயாசம், நெய்யில் போட்டு எடுக்கப்பட்ட உளுந்து வடை, சம்பா அரிசி சாதம், பால் மற்றும் பல பழ வகைகள் வைத்து வழிபாடு செய்வது சிறப்பு. மேலும் வில்வ மாலை, தும்பைப்பூ மாலை, மல்லிகை பூவை தவிர்த்து மற்ற மலர்கள், செவ்வரளி, மஞ்சள் செவ்வந்தி போன்ற மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்து பைரவரின் அருளை பெறலாம். சைவ சித்தாந்தம் கூறியபடி திருநீரு கல்பம், அணுகல்பம், உபகல்பம், அகல்பம் என 4 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. கன்றுடன் கூடிய ஆரோக்கியமான பசுவின் சாணத்தை பிரம்ம மந்திரம் சொல்லி சிவாக்னியில் எரித்து உருவாக்குவது கல்ப திருநீரு.
காடுகளில் மேயும் பசுக்களின் சாணங்களை கொண்டு எரித்து செய்வது அணுகல்ப திருநீறு. தொழுவங்களிலிருந்து எடுத்த சாணத்தை தீயில் எரித்து எடுக்கப்படுவது உபகல்ப திருநீறு. இதுவே நாம் பயன்படுத்தும் திருநீராக உள்ளது. தரையில் விழுந்து கிடக்கும் சாணங்களை எடுத்து தயாரிக்கும் திருநீறு அகல்பம் என்றும் கூறப்படுகிறது. அமாவாசை தினத்தில் ஏன் கோலம் போடக்கூடாது? வீட்டில் இடும் கோலத்தை பார்த்து தெய்வங்கள் தேவதைகள் வருவார்கள். வீட்டில் கோலம் போட்டிருந்தால் ஆன்மாவாக இருக்கும் நம் முன்னோர்கள் வீட்டில் வர முடியாது. நாம் அமாவாசை தினத்தில் முன்னோர்களை வழிபடும் போது அவர்கள் வீட்டில் வர முடியாத வண்ணம் கோலம் தடுக்கும் என்பதால்தான் அமாவாசை தினத்தில் கோலம் போடக்கூடாது என கூறப்படுகிறது. அமாவாசை தினத்தில் முன்னோர்களின் ஆசி பெறுவதால் சுபிட்சம் ஏற்படும். இப்படி மற்ற நாட்களில் கோலம் போட்டு தெய்வ சக்திகளை ஈர்த்து நன்மைகளை வழங்கும். இதனால் குடும்பத்தில் உள்ள அனைவரும் மிக ஆரோக்கியம் செல்வங்களும் பெற்று நலமுடன் வாழலாம். கேரள மாநிலம் கோட்டயம் பகுதியில் அமைந்துள்ளது திருவார்ப்பு கிருஷ்ணன் கோயில். இங்கு அருள் பாலிக்கும் கிருஷ்ண பகவான் எப்போதும் பசியாக இருப்பதால் இக்கோயில் நடை மூடப்படுவதே இல்லை. அது மட்டுமல்லாமல் எல்லா கோயிலும் மூடப்படும் கிரகண காலத்தில் கூட திறந்திருக்கும் அதிசயம் நிறைந்த கோயிலாக உள்ளது. அப்படி மூடினால் கிருஷ்ணர் பசியை தாங்கிக் கொள்ள மாட்டார் என்பது ஐதீகம். ஆண்டின் எல்லா நாட்களும் பகல் மற்றும் இரவு முழுவதும் கூட ஆலயம் திறந்துள்ளது. சம்பிரதாயத்திற்காக கோயில் இரவு 11:58 மணி முதல் 12 மணி வரை என வெறும் 2 நிமிடங்கள் மட்டும் மூடப்பட்டு பின் திறக்கப்படுகிறது. தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த போது கிடைத்த வெற்றிலை தூய்மையின் அடையாளமாக உள்ளது. புராணங்களின்படி வெற்றிலையின் மேல் பகுதியில் இந்திரனும் சுக்கிரனும் வீற்றிருக்கின்றனர். இலையின் மத்தியில் சரஸ்வதி தேவியும் இலையின் அடிநுனியில் லட்சுமி தேவியும் இருக்கின்றனர். இலையின் உள்ளே மகாவிஷ்ணுவும் இலைக்கு வெளியே சிவனும் காமதேனுவும் உள்ளனர். இலைக்கு இடப்புறத்தில் பார்வதி தேவி மற்றும் மாங்கல்ய தேவியும் வலப்புறத்தில் பூமாதேவி வாசம் செய்வதாக நம்பப்படுகிறது. மேலும் இலை முழுவதும் சூரியனார் நிரம்பி உள்ளார். இப்படி அனைத்து தெய்வங்களும் அடங்கிய வெற்றிலையை ஒருவருக்கு கொடுப்பதால் அனைத்து தெய்வங்களின் நல்லருளும் கிடைக்கும். இதனாலேயே விருந்தினர்கள் நம் வீட்டிற்கு விசேஷத்திற்கு வரும்போது வெற்றிலையில் மங்கள பொருட்கள் வைத்து கொடுக்கும் வழக்கம் உள்ளது. மயில் என்பது லக்ஷ்மி தேவியின் அம்சம் என்றும் சொல்லுவர். அதிர்ஷ்டம், கருணை, காருண்யம் மற்றும் செல்வ வளம் ஆகியவற்றின் அடையாளமாக திகழும் லக்ஷ்மியின் அம்சமாக இவை திகழ்வதால் மயில் இறகை வீட்டில் வைத்திருப்போருக்கும் இவை அனைத்தும் கிட்டும் என்பது நம்பிக்கை. பணம் வைக்கும் இடத்தில் மயில் பீலியை வைப்பதால் அவை செல்வ வளத்தை ஈர்க்கும் என்பது ஐதீகம். மேலும் வாஸ்து தோஷத்தினால் ஏதேனும் எதிர்மறை தாக்கங்கள் வீட்டில் நிறைந்திருந்தால் அந்த ஆற்றலை நீக்கும் தன்மை மயிலிறகுகளுக்கு உண்டு. எனவே மயிலிறகை வீட்டின் முகப்பில் வைப்பது நன்மையை தரும். மேலும் மயிலிறகு வீட்டில் இருக்கும் போது பூச்சிகள் அண்டாது. அந்த இடம் சுத்திகரிக்கப்பட்டு மிகவும் ஆரோக்கியமான சூழல் உருவாகும். மகிராவணன் என்னும் அசுரனை வதைப்பதற்கு ஹனுமன் எடுத்த அவதாரமே பஞ்சமுகி அனுமன். இந்த அவதாரத்தில் உள்ள ஹயக்ரீவர் ரூபத்தை வழிபடுவதால் நல்ல புகழ் கிட்டும். மேலும் விரும்பியதும் கிட்டும். நரசிம்ம ரூபத்தை வணங்குவதால் சகலவிதமான பாவங்களும் நீங்கும். மேற்கு நோக்கிய கருட ரூபத்தை வழிபடுவதால் பில்லி சூனியம் மற்றும் பக்தர்களை பீடித்த எதிர்மறையான ஆற்றல் ஆகியவை நீங்கும். வராக முகத்தை வணங்குவதால் சகலவிதமான பொருள், செல்வம், வளம் ஆகியவை கிடைக்கும். இவை அனைத்தையும் ஒருங்கே பெற்ற ஹனுமனின் ரூபத்தை வணங்குவதால் சகல நன்மைகளும் கிட்டும். பஞ்சமுக ஹனுமர் வழிபாடு பயத்தை நீக்கி
எதிர்மறை அதிர்வுகளை போக்குகிறது. மேலும் வாஸ்து தோஷம் நீங்கச் செய்து கோள்களின் தாக்கத்திலிருந்தும் நம்மை காக்கிறது. நிடத நாட்டின் அரசனான நளன் சேதி நாட்டின் இளவரசியான தமயந்தியை சுயம்வரத்தில் வென்று மணந்தான். இதனைக் கண்டு பொறாமையுற்ற தேவர்கள் சனீஸ்வரனிடம் அவனை துன்புறுத்துமாறு வேண்டினர். நளனின் நற்பண்புகளை உணர்த்த விரும்பிய சனீஸ்வரன் அவரை 7.5 ஆண்டுகள் பிடித்தார். இருப்பினும் தன் நற்பண்புகளில் இருந்து தவறாது அறம் காத்து வந்த நளன் ஒருமுறை தர்பாரண்யேஸ்வரரை வணங்கினார். அப்போது நளன் நுழைந்த தர்பாரண்யேஸ்வரர் ஆலயத்தின் மாடத்திலேயே சனீஸ்வரன் நளனை விட்டு விலகி நின்று கொண்டார். சனீஸ்வரனின் இந்த பண்பை மெச்சிய சிவபெருமான் அவருக்கு ஈஸ்வரன் பட்டம் கொடுத்து இங்கேயே வைத்துக் கொண்டதாக புராணங்கள் கூறுகின்றன. சனியின் தாக்கத்தால் துயருறுபவர்கள் நலசரிதம் படித்தால் நல்லதே நடக்கும் என்பதும் நம்பிக்கையாக உள்ளது. திங்கட்கிழமை ஓம் நமச்சிவாய எனும் மந்திரம் கொண்டோ அல்லது மகா மிருத்யுஞ்சய ஸ்தோத்திரத்தை சொல்லியோ வணங்கலாம். செவ்வாய்க்கிழமை அனுமருக்கான தினமாக கருதப்படுகிறது. வட மாநிலங்களில் செவ்வாய்க்கிழமை விநாயகருக்கு உரிய நாளாக கருதப்படுகிறது. விநாயகரை மங்கள் கர்த்தா என்றும் அழைக்கின்றனர். மற்றும் விநாயகரை வழிபடுவோர் அவருக்குரிய மந்திரங்களை சொல்லலாம். புதன்கிழமை கிருஷ்ணருக்கு உரிய நாளாக கருதப்படுகிறது. இந்நாளில் துளசி இலைகளை கிருஷ்ணருக்கு அர்ப்பணித்து ஹரே கிருஷ்ண பஜனைகளை மேற்கொள்ளலாம். இந்த நாளில் துவங்கும் காரியம் வெற்றியடையும் என்றும் நம்பப்படுகிறது. வியாழக்கிழமை குருவிற்கு உகந்த நாளாக பார்க்கப்படுகிறது. குருவாக போற்றப்படும் அனைத்து தெய்வங்களையும் இந்நாளில் வணங்கலாம். மேலும் இந்நாளை குருமார்கள் வணங்கும் நாளாக நாம் ஏற்கலாம். ஹனுமனையும் இந்நாளில் வணங்கும் வழக்கம் உள்ளது. வெள்ளிக்கிழமை என்பது வாரத்தின் 7 நாட்களில் மிக மங்களமான நாள். இந்நாள் லக்ஷ்மி தேவிக்கு உகந்ததாகவும் இதர செல்வம், வளம், சௌபாக்கியம் ஆகியவற்றின் அம்சமாகவும் திகழ்கிறது. நல்ல காரியங்களை வெள்ளிக்கிழமைகளில் துவங்குவதை மிக நல்ல சகுனமாக பார்க்கப்படுகிறது. சனிக்கிழமை சனி பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட தினமாகும். மேலும் இந்த நாள் ஹனுமரையும் விஷ்ணு பகவானையும் வணங்க உகந்த தினமாக கருதப்படுகிறது. ஜாதகத்தில் பரிகாரமாக நவகோள்களை வணங்கும் தினமாக இந்த நாள் கருதப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாளாகும். இந்த நாளில் பைரவரை வணங்கி வழிபடுவது சிறப்பானதாக கருதப்படுகிறது. பூஜை ஹோமங்களில் முக்கிய பங்கு வகிக்கும் கலசத்திற்கு விசேஷ காரணம் கூறப்படுகிறது. கலசத்தில் பெரும் தத்துவம் அடங்கியுள்ளது. கலசத்தில் உள்ள சொம்பு மனித சரீரத்தை குறிக்கிறது. அதனை சுற்றி சுற்றப்படும் நூல் உடலின் நாடி நரம்பையும், கலசத்தின் உள்ளிருக்கும் தீர்த்தம் இரத்தத்தையும் குறிக்கிறது. கலசத்தின் மேல் உள்ள தேங்காய் நம் உடலின் மேல் உள்ள தலையாக கருதப்படுகிறது. தேங்காயை சுற்றியிருக்கும் மாவிலை சுவாசமாக உள்ளது. கலசத்தின் அடியில் இருக்கும் அரிசி இலை மூலாதாரத்தை உணர்த்துகிறது. கலச கூர்ச்சம் பிராணனாகிய மூச்சுக்காற்றை பிரதிபலிக்கிறது. பஞ்சபூதங்களுக்கும் செய்யும் உபச்சாரமாக கலசத்திற்கு உபச்சாரங்கள் செய்யப்படுகின்றன. ராவணனோடு நடந்த போரில் ஸ்ரீராமர் வெற்றி பெற்றதை அசோகவனத்தில் ராமரின் வருகைக்காக காத்திருந்த சீதா தேவியிடம் விரைந்து சென்று தெரிவித்தார் ஹனுமன். இந்த செய்தியால் மனமகிழ்ச்சி அடைந்த சீதா தேவி ஆஞ்சநேயருக்கு ஏதாவது பரிசு தர விரும்பினாள். உடனடியாக தனக்கு அருகில் படர்ந்து சென்ற வெற்றிலை கொடியை எடுத்து மாலையாக்கி ஹனுமனின் கழுத்தில் அணிவித்தாள் சீதாதேவி. மகாலட்சுமியின் அம்சமான சீதாதேவியின் கைகளால் அணிவிக்கப்பட்ட மாலையால் மனம் மகிழ்ந்தார் ஹனுமன். இதன் காரணமாகவே வெற்றிலை மாலை சாற்றும் வழக்கம் வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் சீதாதேவியை போன்று நாமும் வெற்றிலை மாலை அணிவித்தால் அதனால் மனம் மகிழ்ந்து நமக்கு ஹனுமன் வெற்றியை தருவார் என்பது நம்பிக்கையாக உள்ளது. பொதுவாகவே வெற்றிலை என்பது வெற்றியை தரக்கூடிய இலை என்பதால் அனைத்து விசேஷங்களிலும் முக்கியமான பொருளாக பயன்படுத்தப்படுகிறது.
அறிவோம் ஆன்மீகம். பிரீமியம் குவாலிட்டி பித்தளை விளக்குகள் மற்றும் சிலைகள் வாங்க மகள் ஹேண்டிகிராஃப்ட், சென்னை கொட்டிவாக்கம் மற்றும் அம்பத்தூரில். தங்க தரத்தில் உலக சாதனை, பொற்கொள்ளர் மாமணி விருது பெற்ற MGM சில்வர்ஸ் அண்ட் ஜெம்ஸ் சிதம்பரம். ஒரிஜினல் ராசிக்கற்கள், கருங்காலி, ஸ்படிகம், தேவதாரு, துளசி, சந்தன மாலைகள் மொத்த மற்றும் சில்லறை விற்பனைக்கு தொடர்பு கொள்ளவும். ஜூலை மாதம் ஆன்மீக சுற்றுலா SRM PR ரயில்வேஸுடன் ஷீரடி, காசி மற்றும் அயோத்தியாவுக்கு திவ்ய பயணம். முன்பதிவுக்கு 9884800391 என்ற எண்ணை அழைக்கவும். மக்கள் டயக்னோஸ்டிக் சென்டர், காவிரி மருத்துவமனை எதிரில். 100% accuracy and same day report, flat 30% discount, free home collection. Call 9585177993.